ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிற ரெசிபி எக் பைட்ஸ். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாலு முட்டைகள் எடுத்திருக்கேன். 2 கலர்ல முழு குடமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய கேரட், சின்ன துண்டு கேபேஜ் எடுத்து துருவி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் சலாமி, cheese, salt and pepper. எக் பைட் செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடி உங்களோட அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணின அவனில் இதை போல் ஒரு தட்டொண்டு, நான் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். ஏதாவது அவனில் வைக்கக்கூடிய தட்டொண்டு எடுத்து அது நிறைய தண்ணி நிரப்பி நீங்கள் எக் பைட்ஸை மேல் தட்டில் வைக்க போகிறீங்கன்னா இந்த தண்ணியை நிரப்பின தட்டை கீழ் தட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்கன்னா உங்களோட எக் பைட்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக எக் பைட்ஸுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி கொள்ளலாம். அதுக்காக முதலாவதாக நான் சலாமியை இந்த ஒலிவன் ஆயிலில் பொரிச்சு எடுத்து கொள்ள போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஒலிவன் ஆயில் போட்டுக்கொள்கிறேன். ஆயில் காஞ்சதுமே எடுத்து வச்சுருக்க சலாமியை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். சலாமியை பொரிக்காமல் அப்படியே கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இதை போல் செஞ்சிங்கன்னா ஒலிவன் ஆயில் இந்த ஃப்ளேவர் சலாமியில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சலாமி போட விருப்பம் இல்லைண்டா சலாமி போடாமலும் செய்து கொள்ளலாம். சலாமிக்கு பதிலாக பேக்கன் கூட போட்டுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சாலே போதும். நான் எல்லா சலாமியையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன். சலாமியை எடுத்ததுக்கு அப்புறமா நான் இதே ஆயிலில் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் சோட்டே பண்ணி கொள்ள போகிறேன். முதலாவதாக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். ரெண்டு கலரில் கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயை போட்டுக்கொள்கிறேன். குடைமிளகாய் ஒரு கலர் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கேரட் போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக துருவி வச்சுருக்க கேபேஜை நான் அதில் போட்டுக்கொள்கிறேன். இந்த மரக்கறியை நீங்கள் ஹாஃப் குக் பண்ணினாலே போதும். ஏண்டா இது நாங்கள் அவனில் போடுறதால ஃபுல்லாக குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இந்த மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு உங்களோட சுவைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பெப்பர் போட்டுக்கொள்கிறேன். இந்த எக் பைட்ஸுக்கு காரம் கொடுக்குறதே இந்த பெப்பர் தான். அதனால் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ரொம்ப போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் பிடிக்குமெண்டா கம்மியாக போட்டுக்கொள்ளலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதுமானது. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த வெஜிடபிளை கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சுக்கொள்ளலாம். இந்த மரக்கறி ஆறுற வரைக்கும் நாங்கள் சலாமியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக 4 முட்டைகளையும் நான் எடுத்து வச்சுருக்க பவுலில் உடைச்சு போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வெஜிடபிள்லையும் சால்ட் பெப்பர் போட்டிருக்கோம், அதனால அளவாக கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. சால்ட் பெப்பர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க்கால இந்த எக்ஸை நான் கலந்து விட்டு கொள்கிறேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் சோட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிளை தவிர நீங்கள் இதில் மஷ்ரூம் கூட போட்டுக்கொள்ளலாம். ப்ரொக்கோலி கூட இதுக்கு சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் எல்லாத்தையும் முட்டையோட நல்லாவே கலந்து கொள்ளுங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பர் ஃபில்லிங் ரெசிபியாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஹெல்த்தியான வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துருக்கிறதால இது ரொம்பவே ஹெல்த்தி ரெசிபி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டு கொள்ளலாம். என்னோட எக் ஒயிட்ஸ் கலவை சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை மஃபின் ட்ரேயில் போட்டு செட் பண்ணி கொள்ளலாம். வாங்கோ. எடுத்து வச்சுருக்க மஃபின் ட்ரேயில் நான் வந்து ஒலிவன் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் இல்லைன்னா பட்டர் கட்டாயமாக போட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க எக் பைட்ஸ் கலவையை நான் போட்டுக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சலாமியை வந்து நான் எல்லாத்துலேயுமே போட்டுக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன். லாஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்க சீஸை வந்து போட்டுக்கொள்கிறேன். நான் வந்து எமெண்டால சீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சீஸ் வேணுன்னாலும் போட்டுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா என்னோட எக் பைட்ஸ் அவனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இதை ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோட அவனில் தண்ணி வந்து கீழே வச்சுருக்கேன், அதுக்கு மேலே நான் எக் பைட்ஸை வச்சுருக்கேன். இது 18 மினிட்ஸுக்கு அப்புறமா பார்க்கலாம். 18 மினிட்ஸுக்கு அப்புறமா என்னோட எக் பைட் சூப்பராக ரெடி ஆகிக்குது.
எக் பைட்ஸ் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் இதில் ஆயில் பூசினதால் நீங்கள் ஸ்பூனாலேயே இதை கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். லேசாகவே வந்துடும். என்னோட எக் பைட் சூப்பராக சுட ரெடி ஆயிட்டு. இந்த எக் பைட் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.